வணக்கம். ஓம் சாந்தி. அஞ்ஞான நித்திரையில் தூங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களையும் யார் விழிக்க வைப்பது? அந்த பரம்பொருள் பரமாத்மா இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது ஞானம் என்கிற ஒளியை கொடுத்து மனித ஆத்மாக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு செய்கிறார். பரமாத்மா கீதை ஞானத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழிக்கத் தொடங்குகின்றனர். அதனால் பரமாத்மா அர்ஜுனர்களாகிய நமக்கு விழிப்புணர்வை உண்டு செய்வதற்காக இந்த உயர்ந்த ஞானத்தை தருகிறார். இன்று ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டிருப்பதால் அதை விழிக்க வைப்பதற்கு ஒரு மனிதனால் முடியாது. நிச்சயமாக அந்த பரமபிதா பரமாத்மா இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுதுதான் ஆன்ம ஞானத்தின் மூலம் விழிப்புணர்வை உண்டு செய்ய முடியும். இதற்கு பிறகு அடுத்ததாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன விஷயம் கூறுகிறார் என்று பார்ப்போமா? யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹ. பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு இரவில் அனைத்து மனித ஆத்மாக்களும் தூங்குகிறார்களோ அந்த இரவில் யோகியானவன் விழித்திருப்பான். எங்கு மனித ஆத்மாக்கள் விழித்திருக்கிறார்களோ அங்கு யோகி தூங்குவான், நித்திரையில் இருப்பான். இங்கு ரெண்டு பொருள் நாம் மனதில் கொள்ளலாம். ஒன்று ஸ்தூலமான நித்திரை, இன்னொன்று அஞ்ஞானம் அப்படிங்கிற நைட் ஆஃப் இக்னரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு அஞ்ஞான இருள். அதை பற்றியும் நம்ம இங்கே ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க மனித ஆத்மாக்கள் நித்திரையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அஞ்ஞான வசப்பட்டு ஆத்மாக்கள் போகத்துல இருக்கும் பொழுது எது விலக்க வேண்டியதோ காம குரோத லோப மோக அகங்காரம் அதுல மூழ்கி இருந்து பொருள் ஆசையில மூழ்கி இருக்காங்களோ அங்கு யோகியானவன் விழித்திருப்பான் அப்படின்னா அவனுக்குள்ள ஞானம் இருக்கிறதுனால அந்த போகத்தின் பக்கம் அவனுடைய புத்தி போகாது. எங்கு மனித ஆத்மாக்கள் தூங்குகிறார்களோ அங்கு ஞானி விழித்திருப்பான். அப்படின்னா அப்ப யாருக்கு இந்த இந்திரியங்கள் மேல போக பொருள்களின் மேல அதிக ஆசை இருக்கோ அவர்கள் ஞான யோகத்துல கட்டாயமா விழிப்புணர்வோடு இருக்க மாட்டாங்க. அங்கு யோகியானவன் விழித்திருப்பான். இன்னொரு விஷயம், பொதுவாகவே இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டுல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்குவாங்க, முழிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க தூங்குவாங்க. அப்போது இங்கே இதுவும் ஒரு பொருள். இன்னைக்கு இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறது. ஒரு பெரிய மனிதர் இருந்தார், காலையில் அவருக்கு 8 மணி இருக்கும், ஒரு ஃபோன் அவங்கள எழுப்புறாங்க. உடனே அவர் சத்தம் போடுறாரு, எதுக்குப்பா காலங்காலத்தால் ஃபோன் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ப பாருங்க, யார் அஞ்ஞான வசப்பட்டு இருக்காங்களோ அல்லது அவங்க தூக்கமே லேட்டா இருக்கோ அவங்களுக்கு காலைங்கிறது 8 மணி கூட இல்லை. இன்னொன்று, இன்றைய ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் பொழுது லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நோயும் கூடயே வருது. எப்பொழுதுமே யார் சூரியோதயத்தும் பொழுது எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நோய் வராது அப்படின்வாங்க, அதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறவங்களுக்கு. அப்போ இங்க ஆன்மீக உலகத்துல யார் இருக்காங்களோ, ஆன்மீகமே தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு உலகமா இருக்கு சில பேருக்கு, அவர்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயே விழித்திடுறாங்க. அவங்க 4 மணிக்கு எழுந்துடுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது 4 மணியிலிருந்து. ஆனா போக பொருள்லயே மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துப்பாங்க. அப்போ இங்க அஞ்ஞானத்தை பத்தியும் இறைவன் சொல்றார், அந்த நித்திரை ஸ்தூல நித்திரையை பத்தியும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நவராத்திரியில
கண் விழிப்பாங்க. நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இத. ராத்திரி அப்படின்ற ஒரு இது இருக்கும் பொழுது, நவராத்திரி, சிவராத்திரி இந்த 2 தான் சொல்லுவாங்க. அப்போ நவராத்திரியில பொதுவாக எல்லாருமே இரவுல கண் விழித்து ஜாகரன், தேவியோடைய ஜாகரன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அவங்க மனசுல இருக்கும், நிச்சயமாக நான் இன்னைக்கு இரவு முழுக்க தூங்கக்கூடாது. பஜனை, பூஜை, அப்புறமா அவங்க ரொம்ப கத்தி, கீர்த்தனைகள் பாடுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் விழிச்சிருக்கணும் அப்படின்னா, அதுக்காக அவங்க போதைப் பொருள கூட எடுத்துக்கிறாங்க. சீட்டு விளையாடுவாங்க. சில பேர் மது அருந்துறாங்க. ஏதேதோ யுக்திகள கையாண்டு அவங்க சினிமா பார்க்க போவாங்க. ஏதேதோ செய்றாங்க. அது தான் கண் விழிச்சிருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனாக்க, பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்த அஞ்ஞான இரவிலிருந்து நாம விழித்து இருந்து, ஞானத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது, உண்மையான ஜாகரன் அல்லது கண் விழிப்பு நமக்கு அதுதான் உண்மையான விழிப்பு, கண் விழிப்பு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு, இப்போ ஒரு சாது இருந்தார். அவர்கிட்ட ஒரு மனிதன் போயிட்டு, "எனக்கு ஒரு ஆன்ம ஞானத்த கொடுங்க" அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, "இரு நான் உனக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப அவன் கேட்பான், "எனக்கு நீங்க ஞானம் கொடுங்க" அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சாது என்ன சொல்வார் அப்படின்னாக்க, "நீ விழித்திரு, ஜாகிருதி, நீ விழித்திரு, ஜாகிருதி" அப்படின்னு சொல்வார். அப்போ அவன் திரும்ப கேட்பான், "நீங்க விழித்திரு, விழித்திருன்னு சொல்றீங்களே, நான் ஞானம் சொல்ல சொல்லி உங்கள கேட்டேன்" அப்படின்னு. திரும்பவும் அதையே தான் சொல்லுவார். "நீ விழித்திரு, விழித்திரு" அப்படின்னு சொல்வார். திரும்பவும் கேட்கும் பொழுதும் அதே தான் பதில் வரும். அப்போ என்ன அப்படின்னு அவன் புரியலன்னு கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஞானம் அப்படின்னாக்க, நம்மீது நமக்கு நாம வைக்கக்கூடிய ஒரு கவனம். நிஷா சர்வபூதானம்னு பார்த்தோம் இல்லையா? இரவுல தூங்குறாங்க. ஆனாக்க, நாம எதுல ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னாக்க, ஆன்ம ஞானம் எனக்கு கிடைச்சிடுது அப்படின்னா, இந்த ஆன்ம ஜோதி அணையாம இருக்கிறதுக்கான ஒரு கவனம். இது கூட விழிப்புணர்வு. நான் தவறான கர்மங்கள் செய்யாம இருக்கணும். இது கூட விழிப்புணர்வு. அப்புறம் ஆன்ம ஞானம் கிடைத்த பிறகு, நாம தவறான எண்ணங்கள் மனதின் பக்கம் நம்முடைய கவனம் நிச்சயமா இருக்கணும். இதுவும் ஒரு விழிப்புணர்வு. அதனால பொதுவா இன்னைக்கு இத எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க, இத கூட ஒரு மெடிடேஷனாக சொல்றாங்க. நம்ம பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பொழுதும் விழிப்புணர்வோட இருக்கிறது கூட ஒரு தியானம் தான். ஸோ ஆன்மீக ஞானத்துல விழிப்புணர்வுன்னா தூங்காம இருக்கிறது இல்ல. அந்த தூக்கத்திலேருந்து நிச்சயமா எல்லாரும் அதை முழுக்க கைவிட முடியாது. ஆனா விழிப்புணர்வோடு நாம எப்படி இருக்கணும்? இப்போ இங்க பாருங்க, எதேதோ விஷயம் நம்ம பல விஷயங்கள் இங்க நடக்குது இப்போ இந்த உலகத்துல. இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அவங்க மொபைல் அதுல செல்ஃபி எடுக்கிறது. அது அவங்களுடைய ஒரு பெரிய கிரேஸா மாறிடுது. இப்ப நீங்க அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு கூட சொல்லலாம். அந்த செல்ஃபிய ஒரு ஸ்டிக் மாரி கையில வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவங்க நெறையா ஒரு கடற்கரையில எடுக்கும்பொழுது நெறைய பேர் அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு பாறையில நின்னுகிட்டு எடுக்குறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் செல்ஃபி எடுத்து கூட உயிர விட்டுருக்காங்க. அதனால தான் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்திர புத்தி உடையவனாக இருக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு எப்பொழுதும் விழிப்புணர்வு தேவை. இப்ப நம்ம மொபைல்ல ஃபோட்டோ எடுக்கிறது தப்பில்ல. செல்ஃபின்னு சொல்லிட்டு நம்ம எங்க போறோம், எங்க நிக்கிறோம்னு கூட தெரியல அப்படின்னா, நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு இல்லன்னு தானே அர்த்தம். அதனால இப்ப இந்த விழிப்புணர்வோடு நாம இருக்கணும் அப்படின்னா, நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்திர புத்தி, ஸ்தித பிரக்ஞனாக, ஸ்திர புத்தி உடையவர்களாக இருக்கணும். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாக்க, ஞானியானவன் எப்பொழுதும் விழிப்புணர்வோட இருப்பான். அஞ்ஞானியானவன் ஒரு விழிப்புணர்வு இல்லாம அப்படிங்கிறத விட ஒரு கேர்லெஸ்னஸ் அல்லது ஒரு சோம்பேறித்தனத்தோட கவனக்குறைவில் இருப்பான். 100% கவனத்தோடு இருக்கக்கூடியவன் ஞானி. ஒரு 50-60% தான் அஞ்ஞானி கவனத்தோட இருக்காங்க. ஸோ இப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்ம உணர்வு எப்பொழுதும் இருக்கிறவன் தான் ஞானி. இந்த வழக்கு அணையாம இருக்கணும்னா எப்பொழுதும் நம்ம நெய் விட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ நமக்கு நிச்சயமா அந்த கவனம் இருந்தாதான் நம்மளால விட முடியும். அதே போல அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக ஆன்ம உணர்வுல இருக்கிறதுக்கான ஒரு கவனம் அவன்கிட்ட இருக்காது. இப்ப இங்க பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, விழிப்புணர்வோடு நாம இருந்து நம்மளுடைய வேலைகளை செய்யணும்.
அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப அவசியம். இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல மெடிடேஷனில் இந்த ஒரு மெடிடேஷன் கூட எல்லாரும் செய்கிறாங்க, ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கான ஒரு மெடிடேஷன். ஸோ கவனம், ஜாகிருத்தின்னு சொல்கிறோம், இதை கவனம், விழிப்புணர்வு அப்படிங்கிறதே ஒரு மெடிடேஷன்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஓம் சாந்தி.